தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவன் நம்ம மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் அவருடைய கிருபையை பற்றி கொண்டு அவரை ஆராதிக்க வேண்டும் என்று அங்கே எபிரேய நிருபக்காரர் எழுதுகிறதை நாம் வாசிக்க கேட்டோம். பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு பிரியமான ஒரு ஆராதனையை செய்ய வேண்டும். பயபக்தி என்ற இடத்தில்தான் நம்முடைய ஆராதனை இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் எப்படி ஆராதிக்கிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். தேவனை ஆராதிக்கக்கூடிய இடத்தில்தான் தேவன் மனிதனை சிருஷ்டித்திருக்கிறார். அவரை ஆராதிக்கக்கூடிய தேவதூதர்கள் இருக்கிறார்கள். கோடான கோடி தேவதூதர்கள் அவருக்கு இருக்கிறார்கள். அவருக்கு சேவை செய்கிறார்கள். அவரை எப்பொழுதும் துதித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவரை ஆராதிக்கக்கூடிய இடத்திலே அவருக்கு பிரியமான ஒரு ஆராதனையை செய்யக்கூடிய ஒரு மனிதன் தான் அதை செய்யக்கூடிய இடத்திலே அவனை சிருஷ்டித்திருக்கிறார். மனிதன்தான் அவரை பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு பிரியமான ஒரு ஆராதனையை செய்ய வேண்டும் என்ற இடத்துல கொண்டு வருகிறார். அதுக்கு முந்தின பகுதியிலே அவர் பூமியை ஒரு தரம் அசைத்தார். இன்னும் ஒரு முறை அவர் வானத்தையும் பூமியும் அசைப்பார். அது ஏனென்றால் நிலைத்திருக்கிறவைகள் உறுதிப்படும்படியாகவும் நிலையில்லாதவைகள் அகன்று போகும்படியாகவும் அதை செய்ய போகிறார் என்று அவர் கொண்டு வந்து ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு ஆராதனை செய்து அவருக்கு பிரியமான ஒரு ஆராதனையை செய்து கிருபையை பற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்து கிருபையை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். கிருபையை நான் விருதாவாக்கவில்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நான் கிருபையை விருதாவாக்கவில்லை, நான் கிருபையினாலே எல்லாவற்றையும் செய்கிறேன் என்று அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியரிலே கொண்டு வருகிறார். கிருபை என்ற இடத்திலே வருகிறது. நான் கிருபையை கொண்டு எல்லாவற்றையும் செய்கிறேன். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை நான் விருதாவாக்கவில்லை, நான் இருப்பது அவருடைய கிருபையே என்று கொண்டு வருகிறேன். அந்த கிருபையை பற்றி கொண்டு பயத்தோடும் பக்தியோடும் நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனையை செய்ய வேண்டும். நாம் கடந்த நாட்களே நாம் தொடர்ச்சியாக பார்த்தோம். தோட்டத்திலே தேவனோடு உறவாடி ஆராதித்து அவரிலே அன்பு கூறக்கூடிய இடத்திலே சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் அவனை இந்த பூமிக்கு அதிபதியாக, இந்த உலகத்துக்கு அதிபதியாக, இப்பிரபஞ்சத்துக்கு தேவனாக அவனை சிருஷ்டித்தார். அதுக்கு முந்தின பகுதியிலே தேவதூதர்களுடைய விழுகையிலே ஒரு இருள் வந்தது. ஆனால் மனிதனுடைய விழுகையிலே இருள் வரவில்லை. அவன் ஒரு இருளின் அதிகாரத்துக்குள்ளே போய்விட்டான் என்று நாம் பார்த்தோம். இருளின் அதிகாரத்துக்குள்ளே தன்னை உட்படுத்தி கொண்டான் மனிதன். அந்த இடத்திலிருந்து அவனை விடுதலையாக்கும்படியாக தேவன் வந்தார். ஒரு பலியை செலுத்தி அவனுக்கு தோளுடையை கொடுத்தாலும் கூட அவனுக்கு தோட்டத்தை திரும்ப கொடுத்து அவனை கொண்டு வந்து மீண்டும் அதிபதியாக வைக்கக்கூடிய இடத்திலே அவன் மேல் ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடிய இடத்தில் தேவன் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் யூதாவிலே நாம் வாசித்தோம். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நாம் போராட வேண்டும், அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். பொதுவான நிருபத்தை நான் எழுதும் பொழுது அந்த பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்தை குறித்து நான் எழுதுவதற்கு மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். இந்த விசுவாசம் என்ற இடத்திலே தேவன் மனிதனை ஒரே விசைதான் நம்பக்கூடிய இடத்தில் இருக்கிறார். இந்த ஆதாம் ஒரு முறை தவறிழைத்து விட்டான். தன்னுடைய அதிகாரத்தை அவன் இப்பொழுது பிசாசுக்கு கையளித்து விட்டான். இப்ப அவன்தான் இப்பிரபஞ்சத்துக்கு தேவனாகவும் இந்த உலகத்துக்கு அதிபதியாகவும் இருக்கிறான். அவனுக்கு அது கொடுக்கப்பட்டதா? அவன் ஏமாற்றி பறித்து கொண்டான். அதான் விஷயம். அவன் வஞ்சனையுள்ளவனாக ஏமாற்றி அதை பறித்து கொண்டான் என்ற இடத்திலே தேவனுடைய குமாரனாகிய ஆதாம் அந்த அதிபதி என்ற பட்டத்தை அவன் இழந்து அவன் இந்த உலகத்துக்கு அதிபதியாகவும் இந்த பிரபஞ்சத்துக்கு தேவனாகவும் சிருஷ்டிக்கப்பட்டவன். அந்த அதிபதி அந்த தேவன் என்ற இடத்திலிருந்து அவன் அங்கே தோட்டத்தை விட்டு அனுப்பப்படுகிறான். தான் எடுத்த மண்ணை தான் எடுக்கப்பட்ட மண்ணுக்கே அவன் திரும்பி போகிறான். அவன் அதை பண்படுத்தும்படியாக என்று சொல்லப்பட்டிருக்கிறான்.
இங்கே ஒரு ஆளுகையை அவன் இழந்து விட்டான், தன் சுதந்திரத்தை அவன் இழந்து விட்டான், தன்னுடைய நித்தியமான நித்திய ஜீவனை அவன் இழந்து விட்டான், தேவனுடைய ரூபம் தேவனுடைய சாயலை அவன் இழந்து விட்டான். அழியாமை என்ற இடத்திலிருந்து அழிவுக்கு நேராக போய்விடுகிறான். இந்த அழிவுள்ள மனிதனாக அவன் மாறிவிட்டான். நித்தியமானவன் என்ற இடத்தில் அவன் இருந்தாலும் நித்தியமான ஜீவன் அவனுக்குள் நிலை பெற்று இருக்க இல்லை. அங்கே அழிந்து போகிற மனிதன், அங்க அறிவில்லாத மனிதன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்றால் அவனுக்கு நித்திய ஜீவனோ அல்லது ஆத்துமாவை குறித்த எந்த விதமான அறிவும் இல்லை என்றால் அவனும் மிருகமும் ஒன்றுதான் என்று சங்கீதக்காரன் 49 கொண்டு வர. அப்ப ஆதாம் நித்திய ஜீவன் உள்ளவனாக, அவன் ஆவி நிறைவை பெற்றவனாக, அவன் ஆத்துமாவிலே உயிர்ப்புடையவனாக, தேவனுடைய ரூபத்தையும் சாயலையும் பெற்றவனாக அவன் இருந்த போதிலும் அதையெல்லாம் அவன் ஒரு வஞ்சனையில இழந்து போகிறான் என்பதாக இருக்கிறது. அவர் தோட்டத்துக்கு ஒரு காவல் வைக்கவில்லை, தோட்டத்தை இவனை காக்கும்படியாக கட்டளையை கொடுத்திருக்கிறார். அவர் ஃபென்ஸ் போடலையே, தோட்டத்துக்கு ஒரு காவல் வைக்கவில்லை, இவனை காவலாக வைத்தார். ஆனால் இவன் இழந்து போன இடத்துல இப்பொழுது சுடரொளி பட்டயத்தையும் அங்கே ஒரு தூதனையும் அங்கே காவலுக்கு வைத்து போகிறார். அதான் விஷயம். இவன் காக்க தவறின இடத்துல இவனை விட குறைவான ஒரு தூதனை அங்கே காக்கிறதுக்கு வைக்கக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து, எதை மேன்மையாக மனிதன் எண்ண வேண்டும், எது மேன்மையான பகுதி, அந்த மேன்மையான பக்கத்தை நாம் காத்துக்கொள்ளக்கூடிய இடத்துல ஒரு பயபக்தியோடு நாம் இருக்க வேண்டும். அந்த அன்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும், தேவனோடு உள்ள உறவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்ற இடத்துல ஆதாமுக்கு ஒரு கரிசனை இல்லாமல் போய்விட்டது என்பதாக இருக்கிறது. அதை தொட வேண்டாம் என்று அந்த அம்மா அவங்களா சொல்லியிருப்பாங்களா? அதை தொடக்கூடாது என்று இவர் சொல்லுகிறார். தேவனுடைய வசனத்தோடு எதையும் நாம் கூட்டவும் குறைக்கவும் கூடாது. கூட்டினாலும் ஆபத்து, குறைந்தாலும் ஆபத்து. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கூட்டினாலும் ஆபத்து, குறைந்தாலும் ஆபத்து என்ற இடத்துல தேவன் சொன்ன கட்டளையை மீறி இவர் சில கட்டளைகளை அவர் சொல்லி இருக்கிறார். நீ தொடாதே என்பது ஃபென்சுலா. அவர் ஃபென்சுலா போட்டு தான் அந்த அம்மாவை காப்பாற்றலான்னு பார்த்தாரு. அந்த ஃபென்சுலா தான் அவங்களுக்கு ஆபத்து. அவள் தொட்டு சாகவில்லை, பறித்து புசித்தார். அதான் விஷயம். தொட்டு சாகலையே. இதை தொடவும், இதை பார்க்கவும் தொடவும் புசிக்கவும் வேண்டாம். பார்த்தாங்க, தொட்டாங்க, புசித்தார்கள் என்ற இடத்திலே அவர்கள் விழுந்து போனார்கள், தோட்டத்தை இழந்து விட்டார்கள். மனிதனுடைய விழுகையிலே இப்பொழுது ஒரு இருளின் அதிகாரத்துக்குள்ளே அவன் போய்விட்டான். உலகமாகிய இருள், பாவமாகிய இருள், மரணமாகிய இருள், வியாதியாகிய இருள், சாபமாகிய இருள் என்று இருளின் அதிகாரத்துக்குள்ளே போய்விட்டான். இப்பிரபஞ்சத்தின் தேவனாக, இந்த உலகத்தின் அதிபதியாக இருளின் அதிகாரம் வந்துவிட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் மனிதனுடைய விழுகையின் முதலாம் பக்கமாக இருக்கிறது. இப்பொழுது இவன் நித்தியமானவன் ஒரு அசையக்கூடிய, ஒரு ஒளிந்து போகக்கூடிய பகுதியாக மாறி போகிறான். இவன் அழியாமை உள்ளவனாக சிருஷ்டிக்கப்பட்டவன் இப்போ அழிவுள்ளவனாக மாற்றப்பட்டு விடுகிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்ப தேவன் நம்பக்கூடிய ஒரு மனிதன் என்ற இடத்திலே ஆபிரகாமை கொண்டு வருகிறார். ஷெம்மன் சந்ததியிலே ஆபிரகாம் வருகிறார். இந்த செம்மன் சந்ததியில் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பிறந்திருக்கிறார். இந்த ஷெம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பானாக. அவனுடைய தேவன் ஆசீர்வதிக்கப்பட்டவர், புகழப்படக்கூடியவர் என்றுதான் அங்கு நோவாவின் குமாரனாகிய ஷெம்மை குறித்து சொல்லப்பட்டது. இந்த ஷெம்மின் சந்ததியிலே ஆபிரகாமை தான் தேவன் தெரிந்து கொண்டு வருகிறார். இஸ்ரவேலின் குமாரன், இஸ்ரவேலின் சேஷ்டபுத்திரன், அவனை விடுதலையாக்கு. எதற்கு விடுதலையாக்க வேண்டும்? அவனை தேவனை ஆராதிக்கும்படியாக விடுதலையாக்கு. இஸ்ரவேலின் குமாரன், இஸ்ரவேலின் சேஷ்டபுத்திரன், என்னை ஆராதனை செய்யும்படி நீ அவனை விடுதலையாக்கு. நீ அவனை விடுதலையாக்காவிட்டால் உன் குமாரனை, உன் சேஷ்டபுத்திரனை நான் கொல்லுவேன் என்று வைராக்கியமாக இஸ்ரவேலுக்காக பேசி இஸ்ரவேலை வெளியே கொண்டு வரக்கூடிய இடத்திலே தேவன் கிரியை செய்தார். இஸ்ரவேல் என்ற குமாரன், இஸ்ரவேல் என்ற சேஷ்டபுத்திரன். இந்த ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குக்கு ஒரு வெளிச்சம் இருக்கிறது. இந்த ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கு அவன் தேவனை நம்பி பஞ்சகாலத்தில் எகிப்துக்கு போகாதபடிக்கு அவன் தன்னை காத்து கொண்டு தேவனை நம்பி விதைத்து 100 மேனி அறுக்கக்கூடிய இடத்துல ஈசாக்கு இருக்கிறார். இந்த ஆபிரகாமின் சந்ததியை தேவன் நம்பக்கூடிய இடத்துல ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. தேவன் ஆபிரகாமை அறிந்து கொண்டார்.
ஒரு விசுவாசத்தின ஒரு அழைப்பினாலே அவர் அவனை அறிந்து கொண்டார். ஒரு விசுவாசம், தெய்வீக சுகத்தின் விசுவாசத்திலே அவனை அறிந்து கொள்ளுகிறார். அதுக்கு மேலான ஒரு அறிவு அவருக்கு எப்பொழுது வருகிறது என்றால், ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்ட இடத்திலே தேவன் அவனை உயிரோடு எழுப்புவார் என்ற அறிவை ஆபிரகாம் அறிந்து கொண்ட இடத்திலே தேவனும் ஆபிரகாமை நன்றாக அறிந்து அவனுடைய சந்ததியில் தான் இதை கொண்டு நிறைவேற்றும்படியாக அவர் விரும்புகிறார். ஈசாக்குடைய வாழ்க்கை என்பது அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு நெல்லாட்டமாக ஈசாக்கு இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். ஈசாக்கு அவருடைய வாழ்க்கையிலே மேன்மையான பக்கங்களை கொண்டு வருகிறார். துறவுகளை வெட்டுகிறார். பஞ்ச காலத்திலே தன் தகப்பன் போனது போல எகிப்துக்கு போகவில்லை. அதைவிட மேன்மையான ஒரு வாழ்க்கையை ஈசாக்கிலே கட்டி எழுப்புகிறார். ஆனால் ஈசாக்கின் வாழ்க்கையிலே ஒரு ஏசாவும் ஒரு யாக்கோபும் பிறந்த பின்பு இங்கே ஈசாக்குடைய வாழ்க்கையிலே பெரிய பிரச்சனைகள் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். ஈசாக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ரெபெக்காளுடைய வயிற்றிலே பிள்ளைகள் மோதினவுடனே ரெபெக்காள் தேவனிடத்தில் விசாரித்து 2 பெரிய ஜாதிகள் பிறக்கிறது என்று தெரிந்து கொண்டு மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்ற இடத்திலே கொண்டு வரப்படுது. மூத்தவன் யார், இளையவனான் என்று அவளுக்கு எப்படி தெரியும்? 2 பேரும் ஒன்னால பிறந்திருக்கான். அவனுடைய நடக்கையினாலே, பிள்ளை நல்லவனோ கெட்டவனோ என்று அவனுடைய நடக்கையினாலே அறியப்படும் என்று நீதிமொழியில் சொல்லப்பட்டது போல அவருடைய நடக்கையினாலே அது அறியப்பட்டது. ஏசா எப்பொழுதும் தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக இருக்கிறான். தன் தாய் தகப்பனுக்கு மனமடிவு உண்டாக்கும்படியாகவே அவனுடைய காரியங்கள் இருக்கிறது. அவன் வேட்டையாடி பிழைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். அவன் அங்கே புறஜாதி ஸ்திரீகளை அவன் மணக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். அவன் கூடாரவாசியாக இல்லை. அவன் எதிர்க்கக்கூடியவனாக, தாய் தகப்பனுக்கு அவன் மனநோவு உண்டாக்கக்கூடியவனாகவே அவனுடைய ஜீவியம் இருக்கிறது. அவனுடைய கருத்தெல்லாம் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சேஷ்டபுத்திர பாகம் போனாலும் தகப்பன் என்னை ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது. சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் விற்று போட்டான். இது என்னத்துக்கு, நான் தான் சாக போகிறேனே, இது எதற்கு என்று சொல்லி அதை விற்று போட்டான். ஆனால் ஆசீர்வாதத்தை அவன் இழந்த போது அழுதது போல அவன் இந்த சேஷ்டபுத்திர பாகத்துக்கு அளவில்லை. அதான் விஷயம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் 4000 வருஷம் அவர்களுக்கு இந்த சபை என்ற வெளிச்சம் இல்லை. தோட்டத்துக்கு பின்பு சபை என்ற வெளிச்சம் 4000 வருஷம் இல்லை. தோட்டத்துக்கு தேவன் வேலி அடைக்கவில்லை, அங்கே முத்தரிக்கவில்லை. ஆனால் சபையை அவர் முத்தரித்திருக்கிறார். 4000 வருடம் இருந்த பரிசுத்தவான்களுக்கு இதை குறித்த எந்த விதமான வெளிச்சமும் இல்லாதபடிக்கு அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்துதான் சபைக்கான படிப்பினைகள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அவங்க வாழ்க்கையில இருந்துதான் நமக்கு படிப்பினை கொடுக்கப்படுகிறது. ஈசாக்குடைய வாழ்க்கையிலே இந்த 2 பேரை அவன் ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்தில் யார் இருக்கிறார்? ஈசாக்கின் மனதில் ஏசா இருக்கிறார். அங்கே அவர்களுடைய நெகட்டிவ்ஸை நம்ம பார்த்தோம். ஆபிரகாம் ஒரு இஸ்மவேலை பற்றும்படியாக இருக்கிறார். ஈசாக்கு ஒரு ஏசாவை பற்றி கொள்ளுகிறார். யாக்கோபு ஒரு ராகேலை பற்றி கொள்ளுகிறார். யோசேப்பு அங்கே பெஞ்சமினை அவர் பிடிச்சுக்கணும்னு பார்க்கிறார். இப்படி இவர்கள் 2 பக்கமாக இருக்கிறார்கள். தேவனுடைய திட்டத்துக்கான, சபைக்கான உபதேசம் இவருடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. நாம் இதை பகுத்து அறிந்து தேவனுக்கு பிரியமானதை செய்யக்கூடிய இடத்திலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுகிறான். யாக்கோபு அந்த சேஷ்டபுத்திர பாகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டாலும் சேஷ்டபுத்திர பாகத்துக்குரிய எந்த விதமான எழுத்தின்படியான ஆசீர்வாதங்களை அவன் சுதந்திரித்துக் கொள்ளவில்லை என்பது வெளிப்படையாக இருக்கிறது. யாக்கோபு சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கினாலும் சேஷ்டபுத்திர பாகத்துக்குரிய எழுத்தின்படியான எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. சகலத்தையும் ஏசாதான் பெற்றுக்கொண்டார். ஏசாதான் எல்லா ஈசாக்கின் சுதந்திரங்களையும் எடுத்துக்கொண்டார். இவன் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவன் நிரப்பப்படுகிறான். அதான் யாக்கோபு. அவன் மேலிருந்த பழியையும் அவன் நீக்கும்படியாக தன் சகோதரனுக்கு வெகுமதிகளை கொடுத்தான். அவனை காண்கிறது, உன்னை காண்கிறது தேவதூதன் முகத்தை காண்கிறது, தேவனுடைய முகத்தை காண்கிறது போல இருக்கிறது என்ற அறிக்கையிலே அவன் சுபாவத்திலே இஸ்ரவேலாக மாற்றப்படுகிறான். இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை ஏமாற்றி வாங்கின பழி இருக்கிறதே, இந்த பழியை நீக்கும்படியாக தான் வெகுமதிகளையும் கொடுத்தான். அவன் மேல் சிநேகத்தையும் காண்பித்தான்.
இதற்காகவே அவன் எகிப்துக்குள்ளும் போகிறான் என்பதை நாம் தெரிகிறோம். 70 பேர் எகிப்துக்குள்ளே போனார்கள். 70 பேர், யாக்கோபின் குடும்பம் எகிப்துக்குள்ளே போய் அங்கே பாடுபட்டு சோதிக்கப்பட்டு அங்கே எகிப்திலே அவர்கள் அடிமைகளாக போய் எகிப்திலிருந்து பஸ்காவின் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர்கள் மீட்கப்பட்டார்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர்கள் மீட்கப்பட்டார்கள் என்ற இடத்தில் இருக்கிறார். ஒரே இருளின் வல்லமை 4 ராஜ்யங்களாக பிரிந்து இந்த இஸ்ரவேலை அடிமைப்படுத்தினதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரே இருளின் அதிகாரம் தான். அவர்கள் அதிலே சிக்குண்டு போகிறார்கள். ஏனென்றால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிற அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அசைவுள்ள ஒரு அனுபவம் இருக்கிறது. ஒளிந்து போகாத ஒரு மேன்மையான வாழ்க்கையை பெறும்படியாக இருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கையிலே ஒளிந்து போகக்கூடிய பகுதிகளை அவர்கள் மேன்மையாக எண்ணுகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே அவர் லேவி கோத்திரத்து ஊழியத்தை குறித்தும், ஆரோனின் முறைமை லேவி கோத்திரத்து ஊழியத்தை குறித்தும், மெல்கிசேதேக்கின் முறைமை நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின ஊழியத்தை குறித்தும், அப்போஸ்தலப்பட்ட ஊழியத்தை குறித்தும் அவர் சொல்லுகிறார். ஆரோனின் முறைமை லேவி கோத்திரத்தின் ஊழியம், மெல்கிசேதேக்கின் முறைமை அப்போஸ்தலப்பட்டத்தின் ஊழியம் என்ற 2 பக்கங்களை ஒப்பனையாக கொண்டு வருகிறார். ஒளிந்து போகாத நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ராஜ்யத்தை நாம் பெறப்போகிறோம். அதற்கு ஒளிந்து போகக்கூடிய நிலைத்திருக்காத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து, நிலையில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் நீக்கிவிட வேண்டும். அதான் நாம் தொடர்ச்சியாக பார்த்தோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களிலே உலகமும் அதன் நிச்சயம் ஒளிந்து போகும் என்று சொல்லுகிறார். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனுக்கு தேவனுடைய அன்பு இல்லை என்று சொல்லுகிறார். 15 வாசிக்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று 15ஆம் வசனத்தில் கொண்டு வருகிறார். 16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இது உலகத்தில் இருக்கிறது இப்பொழுது. ஏனென்றால் இது இருளின் அதிகாரத்தினாலே மனிதனுடைய விழுகையினாலே வந்திருக்கிறது. இப்ப 17ல சொல்றாரு, உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போய்விடும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இந்த ஒளிந்து போகக்கூடியவைகளை தன் ஜீவியத்தில் வைத்துக் கொண்டு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் செய்ய முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இதைதான் 12ஆம் அதிகாரம் எபிரேயர் 12:28 சொல்றாரு, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறோம். 2 கொரிந்தியர் 3:11 ஒளிந்து போகாத ஒரு மகிமையுடைய ஊழியத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதாய் இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாய் இருக்குமே. ஒளிந்து போவதே மகிமையுள்ளதாய் இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமையுள்ளதாய் இருக்குமே. இங்கு நிலைத்திருக்கக்கூடிய, அங்கு ஒளிந்து போகாத ஒரு ஊழியத்தை இயேசு கிறிஸ்து அவர் ஸ்தாபிக்கும்படியாக வருகிறார். தேவன் ஆதாமை நம்பினார், அவன் தோட்டத்தை இழந்து விட்டான், இருளின் அதிகாரத்துக்குள்ளே போய்விட்டான். ஆபிரகாமை அவர் ஒரு விசுவாசத்தினாலே அழைத்து அவனுடைய ஜீவியத்திலே ஆபிரகாமை அறிந்து அவனுடைய சந்ததிகளை மேன்மையாக கொண்டு வரும்படியாக அங்கே யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்திலே அவனின் குமாரன், அவனின் சேஷ்டபுத்திரன் என்ற இஸ்ரவேலை சொல்லி அவர் கொண்டு வந்தாலும் கூட அவன் அங்கே இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய குமாரன், என் சேஷ்டபுத்திரன், என்னை ஆராதனை செய்யும்படியாக, என்னை நிலைத்திருக்கும்படியாக, என்னை அன்பு கூறும்படியாக அவனை எகிப்திலிருந்து விடுதலையாக்கினாலும் கூட அவர்கள் விடுதலை பெற சம்மதிக்கவில்லை. அவர்கள் அங்கே எகிப்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டாலும் கூட வனாந்தரத்திலே தேவனுடைய வழிகளில் நடப்பதற்கு அவர்கள் சாவதானமாக இருக்கவில்லை, முனைப்பாக இருக்கவில்லை, விழிப்பாக இருக்கவில்லை. அவர்கள் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்ற இடத்திலே அவர்கள் சிக்கி அழிந்து போனார்கள். 6 லட்சம் பேர் புறப்பட்டாங்க. அவருடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழக்கூடிய இடத்துல நடத்தினார்.
40 நாள்ல போயிருக்கலாம். 40 வருஷமா சுத்தி திரிகிறாங்க. ஏன் சுற்றி திரிந்தார்கள்? ஏனென்றால் அவர்கள் தங்களை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். தங்கள் தேவன் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு அடுத்தவைகளை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவளை வெளியில கொண்டு வந்த உடனே அவர்களுக்கு அவர் பிரமாணங்களை கொடுக்கிறார். அந்த பிரமாணங்களோடு ஒரு ஊழியத்தை அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். தாம் அவர்கள் மத்தியிலே வாசம் செய்யும்படியாக ஒரு வாசஸ்தலத்தை உருவாக்கும்படியான கட்டளையை கொடுக்கிறார். லேவி கோத்திரத்தின் ஊழியம் அங்கே ஆரோனின் முறைமையிலே லேவி கோத்திரத்தின் ஊழியம் அங்கே ஸ்தாபிக்கப்படுகிறது. அவருடைய கூடாரம் அங்கே மத்தியிலே ஸ்தாபிக்கப்படுகிறது. அதை சுற்றிலும் இஸ்ரவேலர்கள் கூடாரங்கள் இட்டு அங்கே தங்கி இருக்கும்படியான வழிவகைகளை அவர் செய்து கொடுக்கிறார். 613 சட்டங்களை அவருக்கு கொடுக்கிறார். சோசியல் லா கொடுத்திருக்கிறாரு, ரிலீஜியஸ் லா கொடுத்திருக்கிறாரு, அங்கே தனிப்பட்ட முறையில் மோரல் லாஸ் கொடுத்திருக்கிறார். அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று தனிப்பட்ட முறையிலே வாழ்வியல் சட்டங்களை கொடுத்திருக்கிறார். சமூக சட்டங்களை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய சட்டங்களையும் கொடுத்தார். 613 சட்டங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. 6:1:3, 6:1:7, 7:3:10 அதை அப்படியே சுருக்கி 10 கட்டளைகளாக கொடுக்கிறார். முதல் 4 மீறுகிறவன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறான், அது விக்கிரகாராதனை. அடுத்த 6 மீறுகிறவன் மனிதனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறான், அது பிறர் பொருளை இச்சிப்பது, வேசித்தனம், விபச்சாரம் என்ற காரியங்கள் கொண்டு வருகிறார். முதல் 4 அவன் கடைபிடிக்க வேண்டும், பிந்தின 6 அவன் கடைபிடிக்க வேண்டும். அது தேவனில் அன்பு கூறக்கூடிய வாழ்க்கை, மனிதனில் அன்பு கூறக்கூடிய வாழ்க்கை என்று கொண்டு வந்து இப்பொழுது ஆதாமுக்கு அடுத்தபடியாக ஆபிரகாமின் சந்ததியிலே அவர் நம்பிக்கை வைத்து அவர்கள் எகிப்திலிருந்து பஸ்காவின் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர்கள் எகிப்தின் இருளின் அதிகாரத்திலிருந்து அவர் விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். எகிப்து என்பது உலகம், பார்வோன் என்பது பிசாசு, ஆலோட்டிகள் என்பது பாவ அவயவங்கள். இந்த 3 இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்படுகிறோம். நாம் அதற்கு அடையாளமாக இஸ்ரவேலை அவர் வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டார்கள். மீட்கப்பட்டு வந்தவர்கள் செங்கடலை கடக்கக்கூடிய இடத்திலே அவர் கொண்டு வந்தார். ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கை. நீங்கள் ஒரே சமுத்திரத்தின் ஊடாகவும் ஒரே மேகத்தின் கீழாகவும் நீங்கள் அங்கே ஞானஸ்தானம் என்ற உபதேசத்தை அவர் கொண்டு வருகிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் ஒரே கண்மலையின் தண்ணீரை குடித்தீர்கள், ஒரே ஞான போஜனத்தை புசித்தீர்கள் என்று கொண்டு வருகிறார். கம்யூனியனை கொண்டு வந்தார். இது எல்லாம் கொண்டு வந்து இஸ்ரவேலை அவர் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த இஸ்ரவேல் தேவனை குறித்த அறிவிலே வளர வேண்டும். தேவன் இஸ்ரவேலை நம்பக்கூடிய இடத்துல இருக்கிறார். ஆனால் இவர்களோ அவருடைய பிரமாணத்தை ஒரு நாளும் கை கொள்ளக்கூடிய இடத்துல, சாவதானமாக இருக்கக்கூடிய இடத்துல இல்லை. இந்த 6 லட்சம் பேரும் rebelled against God, தேவனுக்கு விரோதமாக கிரியை நடப்பித்து அழியக்கூடிய இடத்திலே அவர்கள் போனார்கள். உள்ளே வந்தவங்க எப்படி, உள்ள வந்தவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. தேசத்தை சுதந்திரித்து கொண்டவர்களும் அங்கே மற்ற புறஜாதிகளுடைய வழிகளை பின்பற்றக்கூடிய இடத்திலே போய் தங்கள் தேசத்தையும் அவர்கள் இழந்து போனார்கள். பிரமாணத்தை கொடுத்தாரு. அங்கே ஆசாரிய ஊழியத்தை ஆரோனின் முறைமையிலே லேவி கோத்திரத்தின் ஊழியத்தை அமைத்து கொடுத்து அவர்களை ஒரு பரிசுத்த கூட்டமாக தனக்கென்று அவர் காத்துக்கொள்ளும்படியாக நம்பிக்கை வைக்கிறார் தேவன். இஸ்ரவேலின் குமாரன், இஸ்ரவேலின் சேஷ்டபுத்திரன் என்ற நம்பிக்கையிலே கொண்டு வருகிறார். அந்த நம்பிக்கை அங்கே நிலை பெற முடியாதபடிக்கு போய்விட்டது. அவர்கள் தேவகுமாரனையே கொன்று போட்டார்கள். இப்ப தேவன் பூமியிலே நம்பக்கூடிய ஒரு மனிதனும் இல்லை என்ற இடத்துல இருக்கிறார். தேவன் நம்பக்கூடிய ஒரு மனிதனும் இல்லை. ஆதாமின் சந்ததியை நம்ப முடியவில்லை. ஆபிரகாமின் சந்ததியிலே நம்பிக்கை இல்லை. இப்பொழுது தேவன் நம்பக்கூடிய ஒரே ஆள் யார் என்றால் அவருடைய நேசகுமாரன், அவருடைய ஒரே பேரான குமாரன் என்ற இடத்திலே இயேசு கிறிஸ்துவை அவர் அனுப்புகிறார். கலாத்தியர் 4 காலம் நிறைவேறின போது ஸ்ரீயின் இடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்பதாக இருக்கிறது. இவர்தான் இருளின் அதிகாரத்தை ஜெயிக்கக்கூடிய இடத்திலே நம்பிக்கையுள்ள குமாரனாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இருளின் அதிகாரத்தை அவர் ஜெயித்து நம்மை அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே அவர் கொண்டு வரக்கூடிய இடத்தில் அவர் நடத்துகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அவர்தான் இருளின் அதிகாரத்தை ஜெயித்து இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்த பிதாவை ஸ்தோத்தரிப்போம்
என்று கொலோசியர் 1:13 சொல்லப்பட்டிருக்கிறது. 12 ஒளியுள்ள பரிசுத்தவான்கள் சுதந்திரத்தில் பங்கடைய செய்யும்படியாக அதை அவர் செய்து முடித்தார் என்று கொண்டு வருகிறார். அவர்தான் இருளின் அதிகாரத்தை முற்றிலுமாக ஜெயித்து அவர் நம்மை விடுதலையாக்கி நம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்து நம்மை ஒரு ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்து நம்மை ஜெயாளிகளாக மாற்றுகிறார் என்பதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக செய்து நம்ம இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய இடத்திலே குமாரனாக நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். அவர் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட ஆசாரிய ஊழியம் தான் நம்மை நிலைத்திருக்கக்கூடிய இடத்திலும் ஒளிந்து போகாத இடத்திலும் நிலை பெற செய்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்க 2 கொரிந்தியர் 3 ஆரோனின் முறைமை என்பது எழுத்துக்குரியது, மெல்கிசதேக்கின் முறைமை என்பது ஆவிக்குரியது. ஆரோனின் முறைமை என்பது மரிக்கிறவன் தசமபாகம் வாங்கினான். மெல்கிசதேக்கின் முறைமை என்பது உயிரோடு இருக்கிறேன் என்று சாட்சி பெற்றவர்கள் இங்கு ஊழியத்தில் இருக்கிறார்கள். மரணத்தினாலே இது மாற்றப்படுகிறது இல்லை. ஆரோனின் முறைமை ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வருகிறது. மெல்கிசதேக்கின் முறைமை நமக்குள்ளே நீதியை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஆரோனின் முறைமை ஒளிந்து போகிறது, ஆனால் மகிமைக்குரியது. ஆனால் நிலைத்திருக்கக்கூடிய மெல்கிசதேக்கின் முறைமை என்பது அதிக மகிமைக்குரியதாக இருக்கிறது என்று ஒப்பனையை கொண்டு வருகிறார். அங்கே ஒளிந்து போகிறது, ஒளியாதது என்று கொண்டு வருகிறார். எபிரேயர் 12 எபிரேயர் 12 நிலைத்திருக்கக்கூடிய அந்த ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எபிரேயர் 7 23, 24, 25 வசனங்களிலே நாம் வர வேண்டும். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவரானபடியால் 24 வாசம் 7, 24, 25 இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் ஆனபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 3:11 ஒளிந்து போகிற ஊழியம். இங்கே எபிரேயர் 7:24 அது நிலைத்திருக்கக்கூடிய ஊழியம். 23 வாசிங்க. அன்றியும் அவர் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்கள் ஆனபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். அங்கே ஆரோனின் முறைமையிலே ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகர். மரணத்தினாலே அவர்கள் மாறி போகிறார்கள். இவரோ என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர் ஆனபடியினால் அவர் நிலைத்திருக்கக்கூடிய ஊழியம். அங்கே ஒளிந்து போகக்கூடிய ஊழியமே மகிமை. இது எப்பொழுதும் ஒளிந்து போகாத நிலைத்திருக்கக்கூடிய ஊழியம். இது மாறி போகிறவர்கள் ஆசாரியர்களாக இருந்தார்கள். இங்கே மாறாத ஆசாரியர் நமக்காக இருக்கிறார். இவர்தான் இருளின் அதிகாரத்தை ஜெயிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார். இவர்தான் அங்கே உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை ஜெயித்த இடத்திலே வருகிறார் இயேசு கிறிஸ்து. இவர் மூலமாக தான் நாம் மெல்கிசதேக்கின் முறைமையிலே ஒளிந்து போகாத, மாறி போகாத அந்த ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த ராஜ்யம் என்ன என்றால் அந்த ராஜ்யம் தான் அன்பின் குமாரனின் ராஜ்யமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்முடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்து இந்த ராஜ்யம் பரிசுத்தாவின் மூலமாக முத்திரை போடப்பட்டிருக்கிறது. நாம் எல்லோரும் மீட்பின் நாளுக்கு என்று பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் காக்கப்படுகிறோம் என்ற இடத்திலே நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். இந்த ராஜ்யத்துக்குள்ளே நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாலும் பின்பு பாபிலோனின் அடிமைத்தனத்துக்குள்ளே போய்விட்டார்கள். அதுக்கு பின்பு அவர்கள் அங்கே பெலிஸ்தியர் கையிலே அடிமைப்பட்டிருந்தார்கள். அதுக்கு பின்பு பாபிலோனிய கானானியர்களிலே அவர்கள் பிடிபடுகிறார்கள். நியாயாதிபதிகள் காலத்திலே கானானியர்கள் அவர்களை பிடித்து அவர்களுக்கு அடிமைப்பட்டிருந்தார்கள். அதுக்கு பின்பாக பாபிலோனின் அடிமைத்தனம் வருகிறது. அதுக்கு பின்பாக அசீரிய அடிமைத்தனம் வருகிறது. ஆனால் நமக்கும் அதெல்லாம் வைக்கப்பட்டிருந்தாலும் நாம் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நாம் இந்த அடிமைத்தனங்களுக்கு காக்கப்படும்படியாக நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு நிலைத்திருக்கக்கூடிய, மாறி போகாத, ஒளிந்து போகாத ஒரு ஆசாரிய ஊழியமும் ஒரு ஜீவியமும் நமக்குள்ளே கட்டப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதுக்குதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு ஜீவன் நித்திய ஜீவனாக மாற்றப்பட்டிருக்கிறது. நமக்கு ஆளுகை அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருள் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார். இப்போ நாம் ஒளியாத நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஜீவியத்தை, ஒளியாத நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஆசாரியத்துவத்திலே நாம் பெற்றுக்கொண்டோமானால்
நாம் அந்த 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே வாசிக்கப்பட்ட நிலைத்திருக்கக்கூடிய அந்த நகரத்துக்குள்ளே நாம் ஒளியுள்ள அந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களாக இருப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வேண்டும் ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்து கிருபையை பற்றி கொண்டிருக்க வேண்டும். இஸ்ரவேல் என்னை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் விடுதலையாக்கி கொண்டு வந்த நேரத்திலே அவர்களுடைய ஆராதனை அவருக்கு ஏற்றதாக இல்லை என்று மாறிவிட்டது. அதுதான் அவருடைய பலியிலே அவர் விருப்பப்படவில்லை, அவருடைய ஆராதனையிலே அவர் விருப்பப்படவில்லை. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை நாடி எழுத்துக்குரிய இடத்திலே தாங்கள் விரும்பினதை கேட்டு அவர்கள் அழிந்து போகக்கூடிய இடத்துல இருந்தார். இங்கே உள்ளே கொண்டு வந்து தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தாலும் கூட அவருடைய ஜீவியங்களில் எந்த விதமான மாற்றங்களும் உண்டாகவில்லை. அவருடைய சந்ததிகளும் அவருடைய பிதாக்களுடைய வழிகளிலே நடந்து தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்து கலக வீட்டாராய் மாறி போனார்கள் என்பதாக இருக்கிறது. ஆனால் நாம் அந்த நிலையுள்ள நகரத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும், ஒளியுள்ள அந்த நகரத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற இடத்திலே நமக்கு ஒரு நிலைத்திருக்கக்கூடிய மாறி போகாத ஒளிந்து போகாத ஒரு ஊழியத்தை தேவன் ஏற்படுத்தி அதன் மூலமாக நிலைவரமான ஒரு ஜீவியத்தை நமக்குள்ளே தேவன் ஏற்படுத்தும்படியாக அவர் நம்மை இரட்சித்து ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கைக்கு உட்படுத்தி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவினால் நம்மை நிரப்பி இருக்கிறார். அது 12 வாசல்கள் அந்த பட்டணத்துக்கு இருக்கிறது. 4 ஸ்கொயர். The city is 4 square city. 4 பக்கங்கள், அது 4 cubits. அது 4 ஸ்கொயர், 4 பக்கங்களும் சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை அவர் இறங்கி வர காண்கிறார். யோவானாகிய நான் ஆவிக்குள்ளானேன், அங்கே புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். தேவனிடத்திலிருந்து ஒரு புதிய எருசலேம் இறங்கி வருகிறதை அவர் காண்கிறார் என்ற இடத்தில் தான் அது இருக்கிறது. அது நாம் தான். அன்பின் குமாரனின் ராஜ்யம் என்ற இடத்துல கொண்டு வரப்பட்ட நாம் கிறிஸ்து என்னும் மூலைகளின் மேலே, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்னும் அஸ்திபாரத்தின் மேலே நாம் நகரமாக இருக்கிறோம். அதுக்குள்ளே ஒரு வீடு இருக்கிறது, அதுக்குள்ளே ஒரு ஆலயம் இருக்கிறது, அதுக்குள்ளே ஒரு மாளிகை இருக்கிறது, அதுக்குள்ளே ஒரு வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்படுகிறோம் என்ற இடத்துல இருக்கிறது. அங்கே 12 வாசல்களும் இருக்கிறது. அந்த 12 வாசல்களிலே 12 விதமான கற்களிலே 12 கோத்திர பிதாக்களுடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அது இருள் இல்லாத நகரம். அங்கே இராக்காலம் இல்லாதபடியினாலே அதன் வாசல்கள் அடைக்கப்படுவது இல்லை. வாசல்கள் வழியாக உள்ளே பிரவேசிப்பதற்கான தகுதியை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நீதிமான்களாக்கப்பட்ட நாம் அவரால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியின் மூலமாக ஒரு அசைவில்லாத இந்த ராஜ்யத்தை ஒளிந்து போகாத ஒரு ஜீவியத்தினாலே பெற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியினாலே நாம் ஒவ்வொருவரும் முத்தரிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியை நாம் காத்து கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. நாம் பரிசுத்த ஆவியை நாம் அனல் மூட்டி எழுப்பி தேவனோடு உள்ள உறவிலே நாம் நிலைத்திருக்கக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் மூலமாக தான் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கும். பரிசுத்த ஆவி எதற்கு கொடுக்கப்படுகிறது? நம்முடைய சுயாதீன சித்தம், நம்முடைய சுபாவங்கள் மாற்றப்படும்படியாக, நம்முடைய சுயாதீன சித்தம் அழிக்கப்படும்படியாக தான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுயம் முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும். நான் என்ற இடத்திலிருந்து நாம் முற்றிலும் அழிக்கப்பட்டால்தான் நாம் பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவ சித்தத்தை செய்யக்கூடிய இடத்துல நாம் வர முடியும், இல்லையா? இந்த நகரம் முழுவதும் இசைவினைப்பாக கட்டப்பட்டிருக்கிறது. அது அங்கே ராக்காலம் இல்லாதபடியினாலே அதன் வாசல்கள் அடைக்கப்படுவது இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வாசல் வழியாக நாம் உள்ளே பிரவேசிக்க வேண்டும். பிரவேசிப்பதற்கு முன்பாக இந்த வாசலை சுற்றிலும் 4000 வருட பரிசுத்தவான்கள் அங்கே இருக்கிறார்கள். அங்கே தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். இவர்களை நாம் தாண்டி போக வேண்டும் என்றால் அவர்களை காட்டிலும் மேலான ஒரு ஜீவியத்தை நாம் செய்திருக்க வேண்டும். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது என்று 12:1 எழுதுறார். 11 கடைசியில அவர்கள் எல்லோரும் விசுவாசத்தின் நற்சாட்சி பெற்றவர்கள், ஆனால் நம்மை அல்லாமல் அவர்கள் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்தமான நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அது என்ன? அன்பு, பரிசுத்த ஆவி. அன்புதான். அதனாலதான் இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 நிலைத்திருக்கிறது. இதில் அன்பே பெரியது என்று கொண்டு வருகிறார்.
இந்த அன்பு, நாம் பேசக்கூடிய அன்பு ஒரு மனுஷீக அன்போ, ஒரு மாயமான அன்போ, ஒரு உலகத்திலே வெளிப்படையான அன்போ, ஒரு நண்பர்களின் சிநேகமோ அல்ல. நாம் சொல்லக்கூடிய அன்பு ஒரு தெய்வீகமான மாறாத அன்பாக இருக்கிறது. மனிதன் விழுந்து போனாலும், மனிதன் தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்தாலும், தேவன் தம்முடைய அன்பினாலே அவனை மீட்டுக் கொள்ளும்படியாக, அவனை தூக்கி எடுக்கும்படியாக அவர் விரும்புகிறாரே, அந்த மாறாத அன்பை குறித்து நாம் பேசுகிறோம். இந்த அன்பு பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்படுகிறது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஒரு சுவிசேஷத்தின் நம்பிக்கையினாலே நம்மை அவர் அழைத்திருக்கிறார். ஒரு அபிஷேகத்தின் நம்பிக்கை ரோமர் 5 அவர் நமக்கு கொடுக்கிறார். அதனாலே நாம் உயிரோடு எழுப்பப்படக்கூடிய ஒரு நம்பிக்கைக்கு நாம் வருகிறோம். உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. உயிர்த்தெழுதல் நம்பிக்கையோடு நாம் மகிமை அடைவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு தெய்வீக சுகத்தின் நம்பிக்கை வந்தால்தான் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை வரும். ஆபிரகாமை அழைத்தார் தேவன். அழைத்த தேவன் அவனை விசுவாசத்தினால் அறிந்தார். எப்படி? அவன் முதலாவது தெய்வீக சுகத்திலே ஒரு விசுவாசத்தை அடைகிறான். அவன் மாம்சம் மரித்தது, சாராளுடைய கர்ப்பம் மரித்தது என்ற இடத்திலே ஈசாக்கை பெற்றெடுத்தான் என்பது தெய்வீக சுகத்தின் நம்பிக்கை. ஒரு தெய்வீக சுகம் இல்லாதபடிக்கு ஒரு உயிர்த்தெழுதல் நம்பிக்கை எப்படி வரும்? ஒரு தெய்வீக சுகத்தின் நம்பிக்கைக்கு பின்புதான் அவன் மரித்தாலும் ஈசாக்கை உயிரோடு எழுப்பி கொடுக்கக்கூடிய தேவன், எனக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடிய யெகோவா ஈரே, இவனை பலியாக செலுத்தினாலும் இவனை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கைக்கு ஆபிரகாம் வருகிறார். நம்மில ஏன் தெய்வீக சுகம் இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். நாம் ஏன் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னா, நாம் பிள்ளைகளாக இருந்தால் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வோம். அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். யோவான் 1:12 முதல் 14 வசனங்கள்ல கானானிய ஸ்திரீ வந்து தன் பிள்ளைக்கு சுகத்தை கேட்கும் போது இது பிள்ளைகளின் அப்பம் என்று சொல்லுகிறார். நமக்கு தெய்வீக சுகம் கிடைக்கவில்லை என்றால் அந்த பிள்ளை என்ற அனுபவத்துக்கு கீழாக குழந்தை என்ற அனுபவத்தில் இருக்கிறோம். குழந்தை என்ற அனுபவம் என்ன? 1 கொரிந்தியர் 3 சொல்றாரே, வாக்குவாதம், பொறாமை, சண்டை, கீழ்ப்படியாமை. நான் நினைத்தேன், ஒரு நாள் யோசித்தேன், அவர் இசைவினைப்பாக ஒரு நகரத்தை கட்டி அங்கே நம்ம கொண்டு போகிறார். நாம் தான் அந்த நகரமாகவே கட்டப்பட போகிறோம். இசைவு இணைப்பாக கட்டப் போகிறோம். ஆனால் நமக்குள்ளே பேதங்கள் இருக்கிறது, நமக்குள்ளே பிரிவினைகள் இருக்கிறது, நமக்குள்ளே சண்டைகள், வாக்குவாதங்கள் இருக்கிறது. எப்படி நம்மளை கூட்டி கட்டுவார்? ஒன்னில் நான் பயக்கக்கூடிய என் சகோதரன் வரக்கூடாது, இல்ல நான் அங்க போக முடியாது. 2 பாயிண்ட் தான் இருக்கு. ஒன்னில் நான் பயக்கக்கூடிய சகோதரன் அங்க வந்து சேர முடியாது அப்படின்னா நான் போவேன், இல்லைன்னா அவன் அங்கு இருந்தால் நான் போக முடியாது. அப்ப பகையை எண்ணெய் ஊற்றி வளர்ப்பதற்காக நீ ஆசாரியன் ஆக்கப்பட்டிருக்கிறான் இல்லையா? உன்னால் கொண்டு வரப்பட்ட உன் சகோதரனை, உன்னோடு இசைவாக கொண்டு வரப்படக்கூடிய ஒரு சகோதரனை ஆமான் என்றும் விழுந்தவன் என்றும் எதிரி என்றும் ஏசா என்றும் சொல்வதற்காக உன்னை தேவன் அபிஷேகித்திருக்கிறார். அப்படின்னா உனக்கு தேவனை குறித்த எந்த விதமான அறிவும் இல்லை. தேவனுடைய அன்பு மெய்யாக ஊற்றப்படவில்லை. You cannot live with the head knowledge of God. தலையிலே தேவனுடைய அறிவை வைத்துக் கொண்டு நீ வாழ முடியாது. இருதயத்தில் அவருடைய அன்பு இருக்க வேண்டும். நீ 1000 படிக்கலாம், நீ மெத்த படித்த மேதாவியாக ஆய்விடலாம், ஆனால் அன்பு இல்லாவிட்டால் எல்லாம் வேஸ்ட். நீ அந்நிய பாஷை பேசலாம், நீ தீர்க்க தரிசனமும் சொல்லலாம், அவைகள் எல்லாம் ஒளிந்து போகும். அன்பு ஒழியாது. அன்பு இருக்கா? அவனை கேட்கவோ, அவனுடைய நீதியை கேட்கவோ, அவன் சொல்லுவதை கேட்கவோ செவி கொடுக்காதபடிக்கு போ என்று சொல்லக்கூடிய இடத்துல உன் சுபாவம் இருந்தா நீ என்ன அபிஷேகிக்கப்பட்டவன்? எப்படி கூட்டி கட்டுவாரு? கிறிஸ்து என்னும் மூலைகளின் மேலே, அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளின் அஸ்திவாரத்தின் மேல், பிதாக்கள் மேல் தான் நாம் கட்டப்படுகிறோம். இந்த ஏசா தன் தாய் தகப்பனை துக்கப்படுத்தினான், அவளை அற்பமாக எண்ணினான், அவளுக்கு வேதனை உண்டாக்கினான். அவனுக்கு ஏதாவது குறைவு இருந்ததா? எல்லாம் இருந்தது. ஈசாக்குடையது எல்லாம் அவன் தான் கட்டி கொண்டான். ஆடு மாடுகள், வேலைக்காரர் எல்லாம் அவனுக்கு தான் இருந்தது. நீங்க எல்லாம் இருப்பதினாலே ஒருவன் தேவனோடு சரியாக இருக்கிறான், பிதாக்களோடு சரியாக இருக்கிறான் நினைக்க கூடாது. எல்லாவற்றிலும் சரியாக இருந்த யாக்கோபு கடைசி வரைக்கும் அங்கீகாரமற்றவனாகவே சுற்றித் திரிந்தான் ஏசாவின் பார்வையில்.
அவன் ஒன்றுமில்லை, கோலும் கையுமாய் போனேன்னு எழுதியிருக்கிறார். ஏன் கோலும் கையுமா போனோம்? போகும்போது அவருடைய வயசு என்ன? அவர் ஏன் கோலும் கையுமா போகணும்? அப்படின்னா அடி எலிப்பாஸ் வந்து அடித்து அவனிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் பறித்து கொண்டு போய்விட்டான், ஏசாவின் குமாரன். இது ஆசேரின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாசேரின் புஸ்தகத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அடித்து பிடுங்கி விட்டார்கள். அவன் லாபானின் வீட்டிலும் கஷ்டப்படுகிறான். அவனுடைய வழிகள் எல்லாம் அவன் கஷ்டப்பட்டுதான் அவன் அங்கே உருவாக்கப்படுகிறான். கிறிஸ்துவின் மனைவி இன்றைக்கு சபை பாடுபடுகிறது. இங்கே அது மணவாட்டியாக மாறும் வரைக்கும் இங்கே பாடு இருக்கிறது. அவரை மணவாளனாக காணும் வரைக்கும் அதுக்கு உபத்திரவம் இருக்கிறது, நிந்தை இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது. இதன் மத்தியிலே ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறது. அந்த சந்தோஷத்தோட அந்த ஜெயத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. நமக்குள்ளே ஏன் தெய்வீக சுகம் வரவில்லை? ஏன் ஒரு தெய்வீக சுபாவம் வரவில்லை என்றால் நாம் இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறோம். வாக்குவாதம், சண்டை. உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேச முடியல. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள். நீங்க 30 வருஷம் இருக்கலாம், நீங்க 40 வருஷம் இருக்கலாம். வாக்குவாதம், பிரிவினை, இன்னொருத்தனை கவுண்டர் அடிக்கிறது குறித்து சந்தோஷப்படக்கூடிய நீங்கள் குழந்தை, வளரவில்லை. அதான் விஷயம். நீ வளரலையே, சுபாவம் மாறலையே. நாம் இந்த நாளில் அதை மீட்டெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கோம். ஏசா மீட்டெடுக்க வேண்டும். ஏசா யாக்கோபை பார்த்த அன்னைக்கு என்ன கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பாரு. நீ என்னிடத்தில் வாங்கின சேஷ்டபுத்திர பாகத்தை திருப்பி கொடுன்னு கேட்கக்கூடிய அறிவு ஏசாவுக்கு இல்லை. ஏனென்றால் அவன் தேவனுடைய அறிவிலே என்றைக்கும் இல்லை. தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் வேதனை உண்டாக்கக்கூடிய இடத்திலே இருந்தான். அதான் விஷயம். ஆனாலும் அந்த தாய் 2 பேரும் சாபத்தில் ஆயிட்டானே, 2 பேரும் சாகக்கூடாதுன்னு தான் ஒருத்தனை மாமா வீட்டுக்கு அனுப்பிட்டான். இவனை அனுப்பி விடுங்க, இவன் இருக்கட்டும். ஏசா சகல விதமான ஈசாக்கின் எழுத்தின்படியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். All the positions of Isaac is with ஈசா. ஏசா கிட்ட ஈசாக்கின் அத்தனை எழுத்தின்படியான பொசிஷன்ஸும் அவன்கிட்ட தான் இருக்கு. ஆனால் அவன் முன்குறிக்கப்பட்டவனாக வருவதற்கான எந்த விதமான அடிப்படையும் அவனிடத்தில் இல்லை. அவன் தேவனுக்கு அடுத்தவைகளை தெரிந்து கொள்ளவில்லை. அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை அற்பமாக எண்ணிவிட்டான். பிதாக்களை அவன் கனம் பண்ணவில்லை. பிதாவுக்கும் தாய்க்கும் தகப்பனுக்கும் அவன் மனவேதனை உண்டாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். ஆசீர்வாதத்தை பின்ன போய் ஆக ஈசாவுக்கு பிடிக்காத இஸ்மவேல் வீட்டிலேயே அவன் பெண்ணெடுக்கக்கூடிய இடத்துல தான் அவனுடைய அறிவு இருக்கிறது. ஆனால் யாக்கோபு அப்படி அல்ல. அவன் கூடாரவாசி. அவன் தகப்பனுக்கும் தாய்க்கும் பிரியமானவனாக இருக்கிறான். ஆசீர்வாதத்தை நிறைவை பெற்றுக் கொள்கிறான். நாம் ஒளியுள்ள இந்த பட்டணத்துக்கு வர வேண்டும் என்றால், கிறிஸ்தவ அஸ்திபாரத்தின் மேல் நாம் கட்டப்பட வேண்டும் என்றால், அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் என்னும் அஸ்திபாரத்தின் மேல், கிறிஸ்தவ மூளைகளின் மேலே அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் என்னும் அஸ்திபாரத்தின் மேல் நாம் கட்டப்பட வேண்டும் என்றால், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள்ளே நாம் வர வேண்டும். அப்போஸ்தல உபதேசத்தின் அடிப்படைகளிலே நாம் கட்டப்பட வேண்டும். ஒரு மனது ஒற்றுமை என்ற இடத்திலே நாம் இருக்க வேண்டும். நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆவியின் ஒருமைப்பாட்டை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் பரிபூர்ண வளர்ச்சியை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். சபையானது கிறிஸ்துவின் பரிபூர்ணமான வளர்ச்சியை அடைவதற்கு தான் அவர் அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை, போதகரை, சுவிசேஷகரை, அவர் மேய்ப்பர்களை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதுக்குதான் இந்த ஊழியம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு ஒளிந்து போகிற ஊழியத்தை போல நம்முடைய ஊழியம் இல்லை. ஒரு நிலைப்பெறாத ஊழியத்தை போல நம்முடைய ஊழியம் இல்லை. ஒரு நிலைத்திருக்கக்கூடாத, ஒரு ஒளிந்து போகக்கூடிய ஊழியத்துக்கு மாறாக நிலைத்திருக்கக்கூடிய, ஒளிந்து போகாத ஒரு ஊழியத்தை அவர் ஏற்படுத்தி நம்முடைய ஜீவியம் ஒளிந்து போகாத, நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மையிலே வர வேண்டும் என்பதற்காக பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். நாம் இந்த காலை வேளையிலே நம்முடைய ஜீவியத்தை நாம் நிதானிப்போம். இருள அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறாரு. எகிப்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். பாபிலோனின் வல்லமைகளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அங்கே கானானிய வல்லமைகளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. நாம் அசீரிய வல்லமைகளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. இவைகளை ஜெயித்தெடுக்கும்படியாக நமக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அன்பினால் நாம் கிரியை நடப்பிக்க வேண்டும். அதுக்கு என்ன வேண்டும்? நாம் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகிறது என்ற இடத்திலே நம்முடைய அறிவை,
நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய கிரியைகளை நாம் முற்றிலுமாக அழித்து, நம்முடைய சுபாவங்களை முற்றிலுமாக அழித்து, தெய்வீக கிரியைகளை, தெய்வீக சுபாவங்களை, தேவ சித்தத்தை செய்யக்கூடிய இடத்திலே அன்பினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். அதான் பரிசுத்த ஆவியின் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையினால் தான் நாம் அசைவில்லாத, ஒளிந்து போகாத, நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஜீவியத்தை நாம் பெற்றுக்கொண்டு, அசைவில்லாத, நிலைத்திருக்கக்கூடிய, ஒளிந்து போகாத ஒரு ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு நாம் முற்றிலுமாக ஒப்புக் கொடுப்போம். ஆதாமை தேவன் நம்ப முடியவில்லை. ஆபிரகாமின் சந்ததியாக இஸ்ரவேலர்கள் நம்பிக்கை இல்லை என்ற இடத்திலே அவர்கள் போய்விட்டார்கள். தேவகுமாரனையே கொண்டு போட்டு விட்டார்கள். ஆனால் தேவகுமாரன் ஒருவர் தான் நம்பிக்கைக்கு உரியவர். அவராலே நாம் உலகத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். உலகம், மாம்சம், பிசாசை ஜெயிக்கக்கூடிய இடத்திலே ஒரு அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஜென்ம சுபாவத்தை நாம் நீக்கக்கூடிய இடத்திலே ஒரு அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சுயாதீன சித்தத்தை நாம் அழித்து தேவ சித்தத்தை செய்யும்படியான ஒரு அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜென்ம சுபாவங்களை நீக்கி திவ்ய சுபாவத்தினால் நாம் அலங்கரிக்கப்படுவோம். நம்முடைய சொந்த சித்தத்தை அழித்து தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே அழிவில்லாத, அந்த ஒளிந்து போகாத ஜீவியத்தை பெற்றுக்கொண்டு அசைவில்லாத அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியான தகுதியை நாம் பெற்றுக்கொள்வோம். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் சுற்றி இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இல்லாத ஒரு மேன்மையான, ஒரு மகிமையான அபிஷேகம் நமக்கு கொடுக்கும். நம்மை அல்லாமல் அவர்கள் பூர்ணராகாதபடிக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக ஒப்புக் கொடுப்போம். தேவனுடைய அபிஷேகத்துக்கு முற்றிலுமாக நம்ம கீழ்ப்படுத்துவோம். அவர் நம்முடைய பரிசுத்தர், அவர் நம்முடைய சிருஷ்டிகர், அவர் நம்முடைய ராஜா. நம்மை ஆளுகை செய்யும்படியாக இருக்கிறார். அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார், நம்மை ரட்சித்து இருக்கிறார். நம்மை முன்குறித்ததினாலே நம்மை ரட்சித்து மகிமைப்படுத்தக்கூடிய இடத்திலே அவர் அவருடைய அன்பை விட்டு நம்மை ஒருவரும் பிரிக்க முடியாது என்ற இடத்திலே நம்மை உறுதிப்படுத்திக் கொள்வோம். நாம் இழந்தவைகளை மீட்டுக் கொள்ளக்கூடிய இடத்திலே நம்மை நிதானிக்கும்படியான நாட்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய விசுவாசத்தை காத்துக் கொள்ளக்கூடிய இடத்துல நாம் போராடுவோம். இந்த காலை வேளையில் இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக ஒப்புக்கொள்வோம். சோதரன் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நாளிலே சொல்லப்பட்ட வசனங்களுக்கு எங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். மனிதனை நீர் ஆளும்படியாக சிருஷ்டித்தாலும் தன் ஆளுகையை அவன் விழுந்து போன தூதன் இடத்துல இழந்து போனான். ஆனாலும் ஆண்டவரே, ஆபிரகாமின் சந்ததியை நீர் கொண்டு வந்தாலும் கூட அவர்களும் அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டு நிலை பெறக்கூடிய இடத்துல இல்லையே. நிலைத்திருக்கக்கூடிய, ஒளிந்து போகாத ஒரு ஊழியத்தை நீர் ஏற்படுத்தி ஆண்டவரே, என்றென்றைக்கு அசையாத அந்த ராஜ்யத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய குமாரனை நீர் அனுப்பினீரே. அதற்காய் இயேசு கிறிஸ்து மூலமாய் அசைவில்லாத அந்த ராஜ்யத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, ஒளிந்து போகாத நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஊழியத்தை நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையிலே ஏற்படுத்தினதற்காய் நாங்கள் பிள்ளைகளாக தெய்வீக சுகத்தை நாங்கள் அடைந்து கொண்டு நாங்கள் ஆண்டவரே குமாரராக உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்கு நாங்கள் வரத்தக்கதாக, ஒரு மகிமையின் நம்பிக்கை, உயிர்த்தெழுதல் நம்பிக்கை என்ற இடத்தில் நாங்கள் வரத்தக்கதாக ஆண்டவரே நீர் ஆண்டவர் உலகம் என்ற இருளில் இருந்தோம், பாவம் என்ற இருளில் இருந்தோம், மரணம் என்ற இருளில் இருந்து எங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அப்போஸ்தல உபதேசத்திலே நாங்கள் ஆண்டவரே வளர்ந்து பலன் தரத்தக்கதாக, நாங்கள் வளர்ந்து உம்மிலே நிலைத்திருக்கத்தக்கதாக ஆண்டவரே குழந்தை என்ற தன்மை எங்களிலிருந்து நீக்கி போடுவோம். வாக்குவாதங்கள், சண்டைகள், பிரிவினைகள் வேண்டாம். ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக நாங்கள் காணப்படும்படியாக, கிறிஸ்துவின் பரிபூர்ணமான வளர்ச்சியை நாங்கள் அடைந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தாரும். வசனத்தை கேட்ட ஒவ்வொரு ஜீவியத்திலும் நீர் கிருபையாய் நீர் கிரியை நடப்பிக்கிறாக பாதுகாத்து வழி நடத்தும், குறைவெல்லாம் நிறைவாக்கி தாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் மனத்தாழ்ந்து கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.